ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் காடை 65 தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 காடை வாங்கி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம 65க்கு தேவையான மசாலாலாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ½ லெமன் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா இந்த காடையில் மிக்ஸ் ஆகணும். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா காடையில் ஃபுல்லாக இந்த தயிரும் லெமனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் பெரட்டி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சீக்ரெட் மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக சிக்கன் 65க்கு யூஸ் பண்ணுறது இதான். இதிலே நம்ம உப்பு காரம் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது நம்ம காடைக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 65 எல்லாத்துக்கும் இந்த மசாலா தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. இதனுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதனுடைய ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காடை மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு ½ அன் ஹவர் நம்ம தனியாக எடுத்தும் வச்சுட்டோம். நல்லா பாருங்கள், மசாலாவில் காடை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பேன் வச்சாச்சு, எண்ணெயும் நமக்கு சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த காடையை நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா ரொம்ப கருகிடும். அதனால் நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காடை அப்போ தான் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க முடியும். பாருங்கள், நம்ம காடை எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போடலாம். இப்போ எல்லா காடையும் நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் அதே போல் 5 நிமிஷம் விட்டுருங்க, வேகட்டும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வரலை, நல்லா காடையில் நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா காடையுமே வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இதே போல் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஏதோ நம்மளோட காடை 65 ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் கமெண்ட்ஸில் எல்லோரும் காடை 65யோட மசாலா ரெசிபியை கேளுங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோ.